ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OMG 353 டெமோக்ரஸி அண்ட் குட் கவர்னன்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் A பார்ட் Bன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க் கேட்கலாம், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் செமஸ்டர் வைஸாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா OMG 353 டெமோக்ரஸி அண்ட் குட் கவர்னன்ஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் A பார்ட் Bன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் மாடல் ஆஃப் டெமோக்ரஸி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்லிமெண்ட்லேருந்து உங்களுக்கு 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் அண்ட் ரோல்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸும் ரோல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெமோக்ரஸி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபெடரலிசம் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோல் ஆஃப் த ஜுடிஷியரி இன் கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரோல் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரல் பிஹேவியர் ஆஃப் தர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தர் இந்தியன் பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இந்தியன் பார்லிமெண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கேட்க அதிக சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TRAI ரொம்ப முக்கியமான ஒன்று. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல இந்த ஒரு டாபிக் படித்தாலே ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மேஜர் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா, இது வந்து உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. CCIயும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SCBI ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த SCBIலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த TRAIயும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ராய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம், ஆனால் பிகாஸ்லாம் கன்ஃபார்ம் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி CCI ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரேட் யூனியன் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் யூனியன் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேட் யூனியன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேம்பர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் யூனியன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாபிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட ரோல்ஸும் பார்த்துக்கோங்க, இதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இன் டிஃபரண்ட் செக்டர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கவர்னன்ஸ்லேருந்து உங்களுக்கு 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிபரலைசேஷன் என்னன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்டார்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபைன்ஃபெல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ சோசியல் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டாபிக் படித்தாலே இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ரோல் ஆஃப் NGOs, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 15 மார்க்கில் கேட்கலாம். யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ சோசியல் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2 மார்க், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் வர அதிக சான்சஸ் இருக்குது. ரோல் ஆஃப் NGOs ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனால என்னென்னு கேட்கலாம், NGOனால என்னென்னு கேட்கலாம். பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா அப்படின்னா பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மீடியான்னு கேட்கலாம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து டெமோக்ரஸி அண்ட் குட் கவர்னன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.